Hello buddies, I am Ajay Jashman, grade 3B from Prambats Garden School. This is the message from Savitri by Aramindo. Always he follows inner force wake. He sails through life and death and other life. He travels on through walking and through sleep. Thank you, bye. Hello buddies, now Ajay Hemant, grade 6 from Prambats Garden School. Today's Karma Yogi Appa message. Madness, confusion, betrayal, torture, insensible cruelty, illness are the necessary media through which mind, vital and body are transformed. Thank you. Hi, hello buddies. I am Ajay Kavinaya from grade 3B from Prambats Garden School. இன்னைக்கு நான் ஒரு ஸ்மால் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அது பேர் என்னன்னா குப்பைத்தட்டு. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் மனவேதனையில் ஒரு பார்க்லேருந்து உட்கார்றாராம். அவர் உட்காந்துட்டு இருந்த எதிரிலேயே ஒரு சின்ன குப்பை தொட்டி இருந்துச்சான். அந்த குப்பை தொட்டியை கொஞ்ச நேரம் பார்க்குறாராம். ஃபஸ்ட்டு ஒரு வயதானவர் அங்கே இருக்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாராம். செகண்டு ஒருத்தர் அங்கே இருக்க வேஸ்ட் பேப்பர்ஸ், பிளாஸ்டிக் பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு ஒரு வாழை இலையில் மிச்ச சாப்பாடு இருந்ததை ஒரு நாய் சாப்பிட்டு போகிறார். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பசு அந்த வாழை இலையை கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு போகிறான். இப்போ அந்த பிஸ்னஸ் மேன் என்ன அவருக்குள்ளேயே சொல்லிட்டா தெரியுமா? இந்த மாதிரி சின்ன குப்பை தட்டியே வச்சு நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை ரன் பண்ணுறாங்க. நமக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைக்காதா இந்த பெரிய உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை ஜீரோவில் இருந்த பிஸ்னஸை திரும்பி ஆரம்பிக்கிறாரா? இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சில பேர் இந்த மாதிரி சின்ன தோல்வியை யோசிச்சுட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த செகண்ட் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய உலகத்தில் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா? தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு வெங்காய வியாபாரி, பூண்டு வியாபாரியும் பக்கத்தில் கடை வச்சுருந்தாங்களாம். அவங்க நிறைய வெங்காயத்தெல்லாம் வெளிநாட்டுக்கு அப்போல்லாம் கப்பலில் கொண்டு போவாங்க. அப்போ கப்பலில் கடல் வழியாக கொண்டு போய் வெளிநாட்டுக்கு அதை மாதிரி கொடுப்பாங்களாம். ஒரு வாட்டி வெங்காய வியாபாரி அவர் லோடு ஃபுல்லாக கப்பலில் வெங்காயம் எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு போகிறாரு. போயிட்டுருக்கும் போது பாதி வழியில் கப்பல் இதுவாகிடுது, வேலை செய்யலை, ஏதோ அதில் கோளாறு வந்துடுது. அதனால் ஒரு தீவு பக்கத்தில் அந்த கப்பலை நிறுத்திட்டு என்ன ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவங்கெல்லாம் வச்சு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த தீவில் இருக்க அந்த ஆதிவாசிங்க, அந்த ஆளுங்க அவங்களாம் இருக்காங்களே, அவங்க பார்த்துட்டு ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு விசாரிக்கிறாங்க. ஏன்னா புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காங்களேன்னு. இது மாதிரி நான் வெங்காய வியாபாரி வந்தேன், கப்பல் ஃபுல்லாக இது இருக்குது, ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னோடனே இவங்க விஷயம் அந்த தீவோட ராஜாவுக்கு போகுது. அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இது என்னது அப்படின்னோடனே இது ஒரு உணவுப் பொருள்னோடனே அந்த காட்டில் இருக்கவங்களுக்கு அந்த வெங்காயத்தை பற்றி தெரியல. இது உணவுப் பொருளாக எப்படி செய்வீங்கன்னொடனே சரி நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த பழங்க, அந்த காய்கறி அதெல்லாம் வச்சு வெங்காயமும் சேர்த்து சமைச்சு கொடுத்தோன்னே அந்த டேஸ்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப பிடிச்சோன்னே சரி இந்த வெங்காயத்தெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு இவரும் சரி அவ்வளோ தூரம் போகிறதுக்கு இங்கேயே நம்ம விற்றுட்டு வந்தான்னு நினச்சிட்டு வெங்காயத்தெல்லாம் கொடுத்துட்டு என்ன வேணும் உனக்கு இதுக்கு பதிலானோடனே உங்கள் நாட்டில் விலை உயர்ந்த பொருள் எது இருக்கோ அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த வெங்காயம் எடைக்கு ஈக்குவலாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வெங்காய வியாபாரி. இந்த ராஜாவும் புதுசாக ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருச்சு, இதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் என்ன பண்ணிட்டாரு, அவன் எங்கள் தீவில் விலை உயர்ந்த தங்கம் தான் சொல்லிட்டு எடைக்கிட வெங்காய எடைக்கு தங்கம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாரு. இந்த வியாபாரி இந்த தங்கத்தை வாங்கிட்டு இங்கே வந்தோடனே இது மாதிரி ரொம்ப வசதியாக எல்லாமே அப்போது ரொம்ப அவ்வளோ தங்கத்தை வச்சு நல்ல வசதியாக பெரிய வீடு எல்லாம் இது பண்ணோடனே இந்த பூண்டு வியாபாரி இதை பார்த்துட்டே இருக்கார். எப்படி உனக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்டோடனே இதை மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறார். உடனே இந்த பூண்டு வியாபாரி என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி
அவர்கிட்ட கொஞ்சம் பூண்டு இருக்குது, ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தோடனே சரி இதை மட்டும் முதல்ல நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எடுத்துகிட்டு போயிட்டு கப்பல் அதே மாதிரி அதே தீவுக்கிட்ட கொண்டு நிறுத்திட்டு சும்மாவே இது வந்து கப்பல் எந்திர கோளாறு ஆயிடுச்சு, இது வந்து நாங்கள் சரி பண்ணணும், அதனால் இங்கே நிற்கிறோன்னு சொல்லி அதே ஃபார்மேட் ஃபாலோ பண்ணி இது பண்ணி அதே மாதிரி விஷயம் ராஜாவுக்கு போகுது. எல்லாமே அதே மாதிரியே நடக்குது. ராஜாவுக்கு போகுது. ராஜா வந்து பார்க்குறாரு, என்னங்கன்னொன்னே இது என்ன உணவுப் பொருள் அப்படியா, அவங்களுக்கு அந்த தீவில் பூண்டும் தெரியல, எப்படி இதை வச்சு செஞ்சுக்கோம்னா ஸோ இவர் பூண்டை வச்சு ஏதோ ஒரு டிஷ்ஷெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னே அவருக்கு இது டேஸ்ட்டும் ரொம்ப பிடிச்சிருது. ரொம்ப பிடிச்சோடனே அப்படியா ஓகே சூப்பர், இது நல்லா இருக்குது, நான் இதை வாங்கிக்கிறேன், உனக்கு என்ன வேணும் கேளுன்னொடனே இந்த பூண்டு வியாபாரியும் அதே டைலாக் சொல்கிறார், வெங்காய வியாபாரி சொன்னதே சொல்கிறாரு. உங்கள் தீவில் வந்து எது விலை உயர்ந்த பொருளோ அதை கொடுங்க எனக்கு, இதுக்கு இந்த எடைக்கு எடை கொடுங்கன்னொடனே இவங்களுக்கு அப்போதைக்கு என்ன இருந்தது, அந்த வெங்காயம் தானே ரொம்ப ப்ரெஷியஸாக நினச்சிட்டு இருந்தாங்க. பூண்டு எடைக்கு நிகராக வெங்காயத்தை கொடுத்து இதுதான் இப்போ எங்கள் ஊரில் பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களாம். அப்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, பூண்டை கொடுத்துட்டு வெங்காயத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் தங்கம் வாங்கணும்னு போனார். இது என்னென்னா, ஒருத்தர் என்ன ஒரு மெத்தடில் போகிறாங்களோ அவங்க ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன், அந்த விஷயம் நடந்த நேரம் எல்லாம் வேறையாக இருக்கும். நம்மளும் இந்த காப்பி அடிச்சுட்டு அது பின்னாலே போகிறவங்களும் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு அப்போ சுச்சுவேஷன் வேறையாக இருக்கும், நேரம் வேறையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நடக்காது. அதனால் நமக்கு என்ன வருதோ நம்ம எப்படி பண்ணணுமோ சுயமாக சிந்திச்சு சுயமாக பண்ணணும். அடுத்தவங்கள காப்பி அடித்தா இப்படி தான், தங்கத்துக்கு பதிலாக வெங்காயம் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.